leadership டாபிக்ல ஆர்ட் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் செட்டிலிங்கை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு மேனேஜர், ஒரு இன்சார்ஜ், ஒரு சூப்பர்வைசராக இருக்கக்கூடியவங்களுக்கு மிக முக்கியமான ஒரு ஒர்க்கு என்னன்னு கேட்டிங்கன்னா ஷெட்யூலிங். ஷெட்யூலிங் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ தான் நீங்கள் அடுத்த வருஷனுக்கான எக்ஸலண்ட் ஆர்கனைசராக நீங்கள் மூவ் ஆக முடியும். ஷெட்யூலிங்கிறது என்னது? நமக்கு நல்லாவே தெரியும். நமக்கு என்ன டாஸ்க் இருக்கு, நமக்கு ஒரு நாளைக்கு என்ன வேலை இருக்கு. நம்ம ஒரு சூப்பர்வைசர் அண்ட் மேனேஜரா இருக்கும்போது உங்களுக்கு எல்லாமே தெரியும். A to Z, அதாவது 1-2 இல்ல, எல்லா ஒர்க்கும், அந்த டிபார்ட்மெண்டோட கிளீனிங் ஒர்க் முதல் அந்த டிபார்ட்மெண்ட் ஃபங்க்ஷன் வரைக்கும் அவங்க கொடுக்கப்பட்ட மெட்ரிக்ஸ், டார்கெட்டு, டாஸ்க் எல்லாமே அன்னைக்கு டேக்கு முடிச்சுட்டு போக வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த டீம் லீடருக்கு இருக்கு, மேனேஜருக்கு இருக்கு, சூப்பர்வைசருக்கு இருக்கு. ஸோ இதுல அப்போ எல்லா ஒர்க்கையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும்னு நீங்க பாத்தீங்கன்னா அப்ப நமக்கு ஷெட்யூலிங் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட். ஷெட்யூலிங்கிறது என்னது? ப்ரியாரிட்டி ஒரு ஷெட்யூலிங் தி ப்ரியாரிட்டி. அப்ப ப்ரியாரிட்டேஷன் பண்றக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் வேணும், KRA தெரியணும், KPI தெரியணும். ஸோ இது மாதிரி இம்பார்ட்டன்ட். வாட் இஸ் KRA? கீ ரிசல்ட் ஏரியா. வாட் இஸ் KPI? கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸ். கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸ். ஸோ அப்படிங்கும்போது இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சாதான் ஒரு லீடரா, ஒரு மேனேஜரா நம்ம சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியும். ஸோ அப்போ இங்க ஷெட்யூலிங் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த ஒரு லீடர், ஒரு மேனேஜருக்கு, ஒரு ஆர்கனைசேஷன். நம்ம HOD-யா இருக்கோம் அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ உங்களுக்கு இன்னைக்கு அதனால தான் ஷேர் பண்ண வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா ஷெட்யூலிங். வாட் இஸ் ஷெட்யூலிங்? ஒரு டாஸ்க் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, அதுல எதை நம்ம முதல் ப்ரியாரிட்டி பண்ணி பண்ணணும், எதை செகண்ட் பண்ணி பண்ணணும், எது இம்பார்ட்டன்ஸ், எது செகண்டரி ஒன்னு, அப்ப இல்ல இது யாருக்கு டெலிகேட் பண்ணலாம் இந்த ஒர்க்கை, இந்த ஒர்க்கு இல்ல இது நம்ம கிட்ட தான் இருக்கணும் அப்படிங்கறது எல்லாமே டிசைட் பண்ணக்கூடிய நாலேஜ் நமக்கு இருக்கு அப்படின்னா அப்ப அரேஞ்ச்மெண்ட்ஸ் ப்ராப்பரா பண்ணுவோம். அரேஞ்ச்மெண்ட்ஸ் ப்ராப்பரா பண்ணும்போது நம்ம எந்த ஒர்க்கும் விட மாட்டோம். எல்லா ஒர்க்கும் 100% கம்ப்ளீட் பண்ணி டார்கெட் டைம் ஃப்ரேம்க்கு முன்னாடி முடிச்சு we will relieve ஆகும் from the job and working area பிளேஸ்ல இருந்து நம்ம ரிலீவ் ஆகும். பட் இல்லைன்னா எப்படி ஆகும்? ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது, கன்ஃபியூஸ்டு ஸ்ட்ராட்டஜில இருப்போம், கிளாரிட்டி இருக்காது, ஃபெயிலியர் பர்சனா நம்ம அந்த டேவை முடிக்காம அடுத்தவங்களை பிளேம் பண்ணிட்டு நம்ம அந்த இடத்த விட்டு கிளம்புவோம். ஸோ இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போன டாபிக் பார்த்தீங்கன்னா ஷெட்யூலிங். அந்த ஷெட்யூலிங்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா ஐடென்டிஃபை யுவர் டாஸ்க். ஃபர்ஸ்ட் உங்க டாஸ்க் என்னன்னு நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். அதை பத்தி நான் சொல்லிட்டேன். அன்னைக்கு டேக்கு என்ன ஒர்க் இருக்கு, இல்ல மந்த்லி டார்கெட் என்ன இருக்கு, ஆனுவல் டார்கெட் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு உங்க டாஸ்கை ஸ்மால் பிளாக்கா பிரிச்சு இன்னைக்கு டேக்கு 1ஆம் தேதி அப்படின்னா 1ஆம் தேதி நம்ம என்ன ஒர்க் பண்ணணும், ஃபர்ஸ்ட் டே என்ன ஒர்க் ஸ்டார்ட் பண்ணணும், செகண்ட் டே என்ன ஒர்க் பண்ணணும், தேர்ட் டே என்ன பண்ணணும்னு நம்ம டாஸ்கை ஸ்மால் பிளாக்ஸ்கா பிரிச்சு ஷெட்யூல் பண்ணி ஒர்க் பண்ணணும். அதுதான் ஐடென்டிஃபை யுவர் டாஸ்க். அன்னைக்கு என்ன டாஸ்க் இருக்கு, அந்த மந்த்லி என்ன டாஸ்க் இருக்கு, அந்த ஆனுவல் டாஸ்க் என்ன இருக்கு, குவார்டர்லி டாஸ்க் என்ன இருக்கு, 6 மந்த் டாஸ்க் என்ன இருக்குன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, பிரியாரிட்டைஸ் யுவர் டாஸ்க். நம்மளோட டாஸ்கை பிரியாரிட்டைசேஷன் பண்ணணும். இப்போ காலையில் நம்ம 10 டாஸ்க் இருக்கு இன்னைக்கு முடிச்சுட்டு போகணும் அப்படிங்கும்போது எது ஃபர்ஸ்ட் பண்ணணும், எது KRA, எது கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி அதை டாஸ்க் 1, டாஸ்க் 2, டாஸ்க் 3, டாஸ்க் 4 அப்படின்னு சொல்லிட்டு நம்பரைஸ் பண்ணி பிரிக்கணும். ரெண்டாவது செட். தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா செட் டெட்லைன். ஒவ்வொரு டாஸ்க்கும் நம்ம இந்த டாஸ்கை இந்த டே முடிப்போம், இந்த டாஸ்கை இந்த டைம் முடிப்போம், இந்த டாஸ்கை இந்த வீக்ல முடிப்போம், இந்த டாஸ்கை இந்த மந்த்லி முடிப்போம்னு சொல்லிட்டு we have to prepare. ஸோ அப்போனா செட் டெட்லைன்ஸ். தேர்ட் பாயிண்ட் என்னது? செட் டெட்லைன்ஸ். ஃபோர்த், allocate time slots. Allocate time slots. That's a very important. அப்போ இந்த டாஸ்க் பண்றதுக்கு நம்ம நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் அந்த டைம் ஒதுக்கி அந்த டைம்ல இந்த ஒர்க் பண்ணணும். 9 to 10 இந்த ஒர்க் பண்ணணும், 10 to 11 இந்த ஒர்க் பண்ணணும் அப்படின்னு we need to allot our time. Use a scheduling tool. நம்ம ஷெட்யூலிங் டூல் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, சிஸ்டத்துல இருக்கு, டெக்னாலஜி வைஸ் இருக்கு, உங்க மொபைல்ல ரிமைண்டர் இருக்கு. ஸோ அதே மாதிரி ஹெயின்சர்
மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டூல்ஸ் இருக்கு, கால்குலேட்டர் இருக்கு, டிஜிட்டல் செட்டிங் டூல்ஸ் லைக் கூகுள் காலண்டர் இருக்கு, மைக்ரோசாஃப்ட் அவுட்லுக் இருக்கு, டாஸ்க் மேனேஜ்மெண்ட் ஆப்ஸ் இருக்கு, டொரிலோ இருக்கு, ஆர் ஆசனா இருக்கு. விசுவலைசிங் யுவர் ஷெட்யூலிங் கேன் மேக் இட் ஈஸியர் டு ஸ்டிக் டு யுவர் பிளான். இந்த மாதிரி ஷெட்யூலிங் பண்ணக்கூடிய டூல்ஸ் எல்லாம் இருக்கு. நம்ம சாஃப்ட்வேர் இருக்கு, டெக்னாலஜி இருக்கு, ஆப் இருக்கு. ஸோ நம்ம இதுல எல்லாம் ஆட் பண்ணிட்டோம், ப்ரியாரிட்டி பண்ணி செட் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா அதாவது அந்த ப்ரியாரிட்டி பண்ணி நமக்கு ரிமைண்டர் பண்ணும். நமக்கு எதை முதல் முடிக்கணும், எந்த டைம் ஃப்ரேம் முடிக்கணும், எல்லா ரிமைண்டரும் அவங்களே கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க டெக்னாலஜி. அடுத்த பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டே ஃபிளெக்சிபிள். நம்ம ஒரு டாஸ்கை ப்ரியாரிட்டி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு KRA வருது, கீ ரிசல்ட் ஏரியா வருது, இல்ல கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர் முன்னாடி வருது, இல்ல ஒரு பாஸ் நமக்கு ஒரு இன்சார்ஜ் நமக்கு ஒரு ஒர்க்கை டெடிகேட் பண்றாங்க அப்படிங்கும்போது நம்ம அதை எப்படி ப்ரியாரிட்டி பண்ண போறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ அந்த டைம்ல நம்ம பிளான் பண்ணிட்டு அதை ப்ரியாரிட்டி பண்ணக்கூடிய ஃபிளெக்சிபிள் மைண்டா இருக்கணும், ரிஜிடா இருக்கக்கூடாது. ஸோ அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்கா ஃபிளெக்சிபிள் மைண்டா நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸ்டிக் டு யுவர் ஷெட்யூல். நம்ம என்ன டைம் ஃப்ரேமுக்கு 9 to 10 என்ன ஒர்க் பண்ணணுமோ அதான் பண்ணணும். நம்ம அந்த ஒர்க் பண்ணும்போது சம் அதர் பீப்புள் இன்டர்வியூ, சார் நான் இந்த ஒர்க் வந்திருக்கேன் சார், இந்த பர்மிஷன் இல்லப்பா, நான் இந்த டைம் டு 9 to 10 இந்த ஒர்க் இருக்கு, நீங்க வரக்கூடிய டைம் வேற, நீங்க அந்த டைமுக்கு வாங்க, we will sit and discuss அப்படின்னு சொல்லி நம்மளோட ப்ரோக்ராம் நம்ம ஷெட்யூல மிஸ் பண்ணாம ஸ்ட்ராங்கா ஸ்ட்ரம்பனா நின்று செஞ்சுனா அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அந்த டாஸ்க் அந்த டைமுக்குள்ள முடிச்சுட்டு அடுத்த டாஸ்க் போகணுங்கிறதுல கரெக்டா இருக்கும். இடையில யார் வந்தாலும் நோ, நீ இந்த டைம்ல வராத, போ அடுத்த டைம் வா அப்படிங்கறத ப்ரியாரிட்டி பேஸ் பண்ணி நம்ம ஸ்டிக் பண்ணி ஒர்க் பண்ணணும். ஸோ இப்போ எத்தனை ஸ்டெப் நான் சொல்லியிருக்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்டெப் நம்பர் 1 ஐடென்டிஃபை யுவர் டாஸ்க், ஸ்டெப் நம்பர் 2 prioritize your task, set deadlines. That's a third point. Fourth point, allocate time slot. That's a fourth point. Use a scheduling tool use பண்ணனும். Stay flexible. Stick to your scheduling. இப்படி நமக்கு உங்களுக்கு 8 points நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? 7 points உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இதுல key benefit of scheduling என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, reduced stress, anxiety, health problems, increased happiness and success. ஸோ ஒரு ஷெட்யூலிங் போட்டு ஒர்க் பண்றோம், அதுல ஸ்டிக் பண்ணி ஃபாலோ பண்றோம் அப்படின்னா நமக்கு எந்த ஹெல்த் இஷ்யூஸ் வராது. முதல் பேசிக்கா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. தட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ கீ ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் த வேல்யூ ஆஃப் ஷெட்யூலிங் நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்மளை சுற்றி பாசிட்டிவ் திங்கிங் டெவலப் ஆகும். டைம் மேனேஜ்மெண்ட் நம்ம அழகாக கீப் அப் பண்ணுவோம். பாசிட்டிவ் திங்கிங் நமக்கு வரதுனாலேயே டைம் மேனேஜ்மெண்ட் வந்துடும். டிசிப்ளினா இருப்போம், கிரியேட்டிவிட்டி அண்ட் இனோவேஷனா இருப்போம், டீம் மேனேஜ்மெண்ட்ல சக்சஸ்ஃபுல் பர்சனா இருப்போம், கிரிட்டிக்கல் திங்கிங் பர்சனா இருக்கிறோம், அக்கௌண்டபிலிட்டி, சென்ஸ் ஆஃப் ஓனர்ஷிப். இத்தனை ஸ்கில் பெனிஃபிட் இந்த ஷெட்யூலிங்கை நம்ம கீப் அப் பண்றது மூலமா ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள டெவலப் ஆகுதுங்கிறத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கீங்க. ஸோ இன்னைக்கு டாபிக் என்னன்னா, த ஆர்ட் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஷெட்யூலிங்கை பத்தி இன்னைக்கு கிளாஸ் எடுத்திருக்கேன் உங்க லீடர்ஷிப் கிளாஸ்ல. ஸோ இது கோ த்ரூ பண்ணுங்க ஒரு தடவைக்கு 2 தடவை. திஸ் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு லீடருக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்ல 100 டிபார்ட்மெண்ட் இருக்கு, இல்ல ஒரு 20 டிபார்ட்மெண்ட் இருக்கு அப்படின்னா 20 டிபார்ட்மெண்ட்டையும் அவர் மானிட்டர் பண்ணணும், கிராஸ் எக்ஸாம்ல பண்ணணும், அவங்க ரிப்போர்ட்டை சைன் பண்ணணும், அப்ரூவல் பண்ணணும், பினான்சியல் ஏரியா மானிட்டர் பண்ணணும். எவ்ரிதிங் அந்த இன்சார்ஜ், பாஸ், மேனேஜர், லீடர் மஸ்ட் டூ தட். அதை மானிட்டர் பண்ணும். அப்போ அதுக்கு உங்களுக்கு மெயின் டாஸ்க் என்னன்னா, ஷெட்யூலிங் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். Scheduling your prioritize your schedule. That's a very important. Thank you all.